புடலங்காய் கூட்டு ஒரு முறை இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு செய்யலாம் வாங்க. இந்த கூட்டு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சாதமில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் அரைக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதோட ஒரு கையளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு அதிகமாக எடுக்காதீங்க, ஒரு கையளவுக்கு மாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷம் இது வந்து நல்லா ஊறட்டும். 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரலையும் இது வந்து நீங்கள் சோக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மணி நேரமாக நல்லா ஊறிட்டுருக்கு. இதை இப்போ 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் மாற்றின பிறகு இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் புடலங்காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு புடலங்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாதீங்க. இதே போல் மீடியம் பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். குக்கரில் புடலங்காய் சேர்த்த பிறகு அதை வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு இருக்குல்ல, அது வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா புடலங்காவும் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். புடலங்காய் வந்து மேஷ் ஆகக்கூடாது. ஸோ மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கவர் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பிளெண்டரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து இதே போல் நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா திருவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயமை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5-6 பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு சேர்த்த பிறகு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இதே போல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்கக்கூடாது, குறப்பாக அரைச்சிக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து 3 விசில் வந்தாச்சு. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள், குழையாமல் வெந்திருக்குல்ல, இப்படி தான் வேகணும். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அரைச்ச தேங்காய் மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிளெண்டர்லேயே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, இது கரெக்டாக இருக்குது. இப்படி இருக்கணும். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட கூட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். உளுத்தம்பருப்பு வந்து ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்ல கலர் வந்த பிறகு ஒரு 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த தாளிப்பு எடுத்துகிட்டு கூட்டில் மாற்றிக்கலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் நல்ல சூடான சாதமில் நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.